ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கமெண்ட்டு தான். நிறைய பேர் சிஸ்டர் எனக்கு லைட் ப்ளீடிங் இருக்குது, ப்ரௌன் டிசார்ஜ் இருக்குது, எனக்கு ஸ்பாட்டிங் மாதிரி பட்டுட்ருக்கு, இதனால எதுவும் பிரச்சனை வருமா, பேபி எதுவும் கலைஞ்சிடுமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறீங்க. பொதுவாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லக்கூடிய முதல் 3 மாதங்களில் ஏன் ப்ளீடிங் வருது அப்படின்றதையும் அது வர்றதுக்கான முக்கியமான ஒரு 5 காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த காரணங்கள்லாம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ப்ரெக்னன்சியை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கான வீக் பை வீக், மந்த் பை மந்த் உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க, குழந்தையோட வளர்ச்சிக்காக சாப்பிட வேண்டிய உணவு, தவிர்க்க வேண்டிய உணவுகள், முக்கியமான ஸ்கேன், பிளட் டெஸ்ட், தடுப்பூசி, ஒவ்வொரு மாத வார செக்கப்லையும் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள்னு சொல்லி ப்ரெக்னன்சி வீக் சீரீஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரீஸ் அண்ட் ப்ரெக்னன்சி ஸ்கேன்னு தனித்தனி பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். இது கூடவே டெலிவரி பெயின் பற்றின வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய டெலிவரி டைமில் நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்காமல் முன்னாடியே தெரிஞ்சுக்கும் பொழுது டெலிவரி டைமில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியும். இது கூடவே ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய காமனான ஃபேக்ட் அப்படின்ற ரீசனில் உங்களுடைய ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகள் உங்கள் குழந்தையுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகள், உங்கள் குழந்தையுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய சில உணவுகள் பற்றி ஒவ்வொன்றையுமே நான் தனித்தனி பிளேலிஸ்ட்டாக ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ப்ரெக்னன்சி ஃபுட்னு தனித்தனி பிளேலிஸ்ட் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே தனி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் அப்படிங்கிறது காமனாக இருக்கக்கூடிய காரணங்கள் தான். இந்த காரணங்களால் நம்மளுக்கு வரக்கூடிய ப்ளீடிங் இதனால தான் இருக்குமோன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக இந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்கள் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை நாட்கள் தள்ளி போயோ உங்கள் ப்ரெக்னன்சியை பாசிட்டிவ் பண்ணதுக்கு அப்புறமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ளீடிங் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ப்ளீடிங் எதனால் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய முதல் 3 மாதங்களில் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ளான்டேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பெண்களுக்கு இந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது அவங்களுடைய 9th மந்த் வரைக்கும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது சிலருக்கு ப்ரௌன் டிசார்ஜோ, சிலருக்கு லைட் ஸ்பாட்டிங் மாதிரியோ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்காக பெரிய அளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் குழந்தை கர்ப்பப்பையில் நல்ல கருப்பதைதலில் ஈடுபடும் பொழுது ஏர்லி ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் 3 மாதங்களில் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ளீடிங் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் பொழுது நீங்கள் டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ளீடிங் அதிகமாகும் பொழுது பேபி அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஏர்லி ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய ப்ளீடிங்காக நீங்கள் இன்ஜெக்ஷன் போடும் பொழுது அதனாலேயே இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2வது ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் சிலருக்கு பெண் உறுப்பில் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது வரும். அதாவது ஒரு வகையான இச்சிங்கு வரக்கூடிய ஒயிட் டிசார்ஜ் அப்படிங்கிறது அதிகமாக வர்ற மாதிரி, பேண்டிஸ் நனைகிற அளவுக்கு வர்ற மாதிரி, ரொம்ப ஸ்மெல்லோட, கலர் சேஞ்சாக, அதாவது டார்க் எல்லோ கலர்லையோ இல்லை சாம்பல் நிறத்துலையோ இல்லை பச்சை கலர்லையோ இந்த மாதிரி நிறங்களில் வர்றது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது உங்கள் கர்ப்ப வாய் வரைக்கும் பரவி கர்ப்ப வாய்க்குள்ளே இருக்க, அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க உங்கள் குழந்தையும் இன்ஃபெக்ஷன் ஆகி அது ஏர்லி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் சிம்டமாக ஏற்படக்கூடியது இந்த லைட் ப்ளீடிங் அப்படிங்கிறது தான். உங்களுடைய ஏர்லி பிரெக்னன்சின்னு சொல்லக்கூடிய முதல் 3 மாதங்களில் பெண் உறுப்பில் எதுவும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது. சிலருக்கு லைட்டாக இச்சிங் மாதிரியோ இல்லை லைட்டாக எனக்கு ஒரு அன்கம்ஃபர்ட் இருக்குது, டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனே நீங்கள் காலையில் ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸ் ஹாட் வாட்டரை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு இருக்குன்ற பட்சத்தில் டாக்டரை பார்க்குறது நல்லது. 3வது ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது உங்கள் குழந்தை கர்ப்பப்பையில் பதியாமல் குழாயில் பதிஞ்சிருப்பாங்க. அதாவது ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்றத இடத்துல தான் உங்களுடைய எக்கும் ஸ்போமும் மீட் ஆகி குழந்தைய உருவாகுவாங்க. அங்கேயே உங்கள் குழந்தை கருப்பதிதலில் ஈடுபடும் பொழுது லைட் ப்ளீடிங் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது லைட் ப்ளீடிங்காகவும் இருக்கும். சிலருக்கு ஹெவி ப்ளீடிங்காக ஹெவி ஸ்டொமக் பெயின் இருக்கும். எக்டோபிக் ப்ரெக்னன்சினாலே உங்களுக்கு ஹெவி ஸ்டொமக் பெயினோட ப்ளீடிங் அதிகமாக வரும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, உங்கள் ப்ரெக்னன்சியை பாசிட்டிவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான காரணம் அப்படிங்கிறது எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு
அப்படின்றது தான். மூணாவது ரீசன் அப்படிங்கிறது உங்கள் குழந்தை மிஸ்கேரேஜ் ஆக போகிறாங்க அப்படின்றதுக்கும் இந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக ப்ளீடிங் ஸ்பாட்டிங் மாதிரி ஓரிரு துளிகளோ இல்லை ப்ரௌன் டிசார்ஜ் மாதிரி இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது இம்ப்ளான்டேஷன், உங்கள் குழந்தை கருப்பதிதலில் ஈடுபடுறாங்கன்னு அர்த்தம். அதுவே அளவுக்கு அதிகமாக போகும் பொழுதும் அண்ட் உங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் பொழுதும் அந்த ப்ளீடிங் கட்டி கட்டியாக வரும் பொழுதும் உடனே டாக்டரை பார்க்குறது நல்லது. அது ஏர்லி மிஸ்கேரேஜாக கூட இருக்கலாம். ஐந்தாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோலார் ப்ரெக்னன்சி. மோலார் ப்ரெக்னன்சி அப்படின்னா உங்களுடைய கருமுட்டை அப்படிங்கிறது ஸ்பெர்ம் கூட மீட் ஆகும். ஆனால் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய செல் டிவிஷன் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. சில பெண்களுக்கு அவங்களுடைய ஏர்லி ப்ரெக்னன்சி அப்படின்றதுல வெறும் அந்த ஹெஸ்டினேஷனல் சாக் மட்டும் தெரியும். உள்ள யோக் சாக்கோ அதாவது பனிக்குட நீரோ இல்லை அந்த நீருக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தையோ இல்லாமல் போயிருக்கும். இதுக்கு பேர் தான் மோலார் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய குழந்தைக்கான அந்த நஞ்சுக்குடி திசுக்கள் நீரால் நிரப்பப்பட்டு இருக்குமே தவிர்த்து உள்ள குழந்தை அப்படின்றவங்க இருக்க மாட்டாங்க. சிலருடைய கேசஸில் எப்படி இருக்கும்னா குழந்தை தெரியும் ஆனால் நஞ்சுக்கொடி இது எதுவுமே இருக்காது. அது எல்லாமே உங்களுடைய கர்ப்பப்பையை ஃபுல்ஃபில் ஆக்கி நீர் கட்டிகள் மாதிரி தெரியும். இதுதான் மோலார் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது. இதனாலையும் உங்களுக்கு ப்ளீடிங் வரும். அதாவது ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ப்ளீடிங் வந்தது அப்படின்னா இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறது தான். இந்த 5 காரணங்களால் தான் உங்களுடைய இயர்லி ப்ரெக்னன்சி அப்படின்றதுல ப்ளீடிங் அப்படிங்கிறது வருது. உங்களுக்கு வரக்கூடிய ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இல்லாமல் லைட் ஸ்பாட்டிங் மாதிரி ப்ரௌன் டிசார்ஜாக இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாகும் பொழுது உடனே டாக்டரை பார்க்குறது ரொம்பவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள். இது என்னோட சேனல் ப்ரெக்னன்சி வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.